Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C program யூஸ் பண்ணி எப்படி ஒரு பர்టిక్యులர் லிமிட் குள்ள இருக்கிற வேல்யூஸை ரேண்டமா செலக்ட் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு காட்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ரோகிராம் எப்படி போறது அப்படினு சொல்லி பாப்போம். அந்த ப்ரோகிராமோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா enter the number of random numbers அப்படினு கேக்குது. நமக்கு எத்தனை ரேண்டம் நம்பர்ஸ் வேணும்? நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு 5 நம்பர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு என்டர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்டர் த லிமிட்னு கேக்குது. அதாவது எந்த லிமிட் குள்ள நான் என்ன பண்றேன், 100 அப்படிங்கிற ஒரு லிமிட் குள்ள எனக்கு 5 ரேண்டம் நம்பர்ஸ் வேணும். நான் ஜஸ்ட் அந்த இடத்துல 100 கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு ரேண்டமா 5 நம்பர்ஸ் செலக்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 23, 78, 71, 49, 13 சொல்லி ரேண்டமா நமக்கு செலக்ட் ஆயிருக்கும். இதை நம்ம ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதாங்களோட வெப்சைட் நேம் www.tutorjosh.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராம் வீடியோஸ் வேணாலும் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணாலும் நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கறனால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணனும். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் stdio அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் conio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேண்டம் நம்பரை செலக்ட் பண்றதுல ரேண்டம் அதாவது ரேண்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அதாவது stdlib அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா void main நம்மளோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இந்த இடத்துல நான் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணோம். நான் இன்டீஜர் டைப்பில் என்னன்னு சொல்லி, அதாவது நமக்கு எத்தனை வேல்யூஸ் வேணும் அந்த லிமிட்டை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல், அதாவது நம்ம எவ்வளோ லிமிட், நம்ம 100 வரல இருக்கிற வேல்யூஸில் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணுமா அல்லது 1000லேருந்து செலக்ட் பண்ணுமா அந்த லிமிட்டை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எல்லுன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி, அந்த வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லூப்பிங்காக ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டோட்டலாக ஒரு 4 இன்டிஜர் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் அவுட்புட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த நம்பர் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ், அதாவது எத்தனை நம்பர்ஸ் நமக்கு வேணும் அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடுக்க போகிற வேல்யூவை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இன்டீஜர் அப்படிங்கிறனால %t யூஸ் பண்ணுறேன். நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஸ்டோர் ஆகணும். அதுக்காக அட்ரஸ் ஆஃப் n சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட் இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் த லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்டர் த லிமிட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிமிட்டும் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த லிமிட்டை இன்புட் வாங்கி எல் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் ரன் ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் மேலே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரேண்டம் நம்பர்ஸ், அதாவது ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் ஆகிறதுக்கு மேலே ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் நம்பர்ஸ் ஆறுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் i ஈக்குவல் 0, சாரி ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன பண்ணுறேன் 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். அடுத்தது i less than or equal to n, நமக்கு லூப் n டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால என்ன பண்ணுறேன் 1 to less than or equal to n சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது நமக்கு லூப்போட டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட், அதாவது ஒவ்வொரு வேல்யூ நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் i++ யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லிமிட் கொடுத்தோம் பார்த்தீங்களா எல் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை நான் ரேண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் நான் பாஸ் பண்ண போகிறேன். ரேண்டம், ஜஸ்ட் அந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் அந்த எல் வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டு நமக்கு வர வேல்யூ பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். வி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். /n %d, அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கும். நான் வி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். அது என்ன பண்ணுறேன், ரேண்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். RANDOMIZT அப்படின்னு என்ன பண்ணுறேன், ரேண்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம எத்தனை டைம்ஸ் கொடுப்போம் லூப் ரன் ஆகிறாங்க நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன்.
என்டர் த ரேண்டம் நம்பர்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 நம்பர்ஸ் வேணும், அதனால் நான் 6ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் த லிமிட், எனக்கு 200க்குள்ளே இருக்கிற ரேண்டம் நம்பர்ஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் 200 அப்படின்னு சொல்லி லிமிட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதாவது 72, 168, 149, 28, 149, 51 சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வேல்யூஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு லிமிட்டுக்குள்ளார நம்ம இருக்கிற நம்பர்ஸை நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட விசிட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணாலும் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.